சார் பாய் சார். பாய். சீக்கிரம் வாடா. உட்கார சார் சார் என்னடா ஆஸ் யூஷுவல் 7 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ மணி 9:30. ஒரு நாளாச்சும் வீட்டுக்கு சீக்கிரம் போகிறேனே. என்ன விளாட்றியா? திடீர்னு அவர் கூப்பிட்டா என்ன பண்ணுவ? அவர் என்னைக்கு சார் என்னை கூப்பிட்ருக்காரு? இத்தனை நாள் கூப்பிட்டதில்ல, இன்னைக்கு கூப்பிட்ருவாரா? நீ சொன்ன கேட்க மாட்ட போல இருக்க. ஹலோ, உங்கள் பிரச்சனை என்னன்னு புரியுது. ஒரு 15-20 நாள் டைம் கொடுங்க. கேஸை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் ஓட்டை ஏதாவது சிக்குதான்னு பார்த்துட்டு ஐ வில் கெட் பேக் டு யூ. சார் சார் நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்ட போல இருக்க. சொல்லுங்க சார். அந்த புதுசாக சேர்ந்துருக்க விக்னேஷை அனுப்பு. ஓகே சார். டேய் டேய் சொன்னேன்ல கூப்பிட்றாரு போ. என்னையா? ஒன்னதான்டா கூப்பிட்றாரா போடா. சார் இந்த கேஸை நல்லா ஸ்டடி பண்ண. உனக்கு 4 நாள் டைம். ஓகே சார். எனக்கு இதில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஓகே சார். என்னடா கேஸ் ஸ்டடியா? என்ஜாய் என்ஜாய். அர்ஜுன் குழல். அப்பா இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தீங்க? பாத்ரூமில் இருந்தேன்டா. சும்மா கதை விடாதீங்க. 2 நிமிஷம் முன்னாடியே லென்ஸ் வழியா நான் பார்த்துட்டு ஏதோ சீக்கிரட்டாக ஒரு வேலையை முடிச்சுட்டு சாவகாசமாக வந்து கதை திறக்கிறீங்க. சும்மா ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, சாப்பிட்லாம். அப்பா கிரிமினல் லாயர் குமாரசாமி கிட்ட ஜூனியராக செய்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. என்ன உளற நீ? யார்கிட்ட வேலை பார்க்குற? ராஜேஷ் பிரவீன்குமார், நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி லாயர் இன் தமிழ்நாடு. அதை விட்டுட்டு குமாரசாமிகிட்ட போய் அப்ளை பண்ணிட்டு இருக்க. அப்பா எனக்கு இது பிடிக்கல. ஐ வாண்ட் டு பிகம் a கிரிமினல் லாயர்ப்பா. அதான் என் ஆம்பிஷன். வேணாண்டா, நான் ஒருத்த கிரிமினல் லாயராக இருந்து அனுபவிச்சது போதும். புரியுதா? பா ப்ளீஸ் பா. டேய், உங்கள் அம்மா எப்படி செத்தான்னு ஞாபகம் இருக்காடா? கண்ணு முன்னாடியே வெட்டி கொண்டாங்க. ஏதாச்சும் பண்ண முடிஞ்சுதா? நேர்மையாகவும் இருக்க முடியாது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியாது. வேணாண்டா. ஹலோ, இந்த 2 மினிட்ஸில் வரேன். பா சுவாதி அர்ஜென்ட்டாக கூப்பிட்றா. என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டோமா? இத படி. அர்ஜுன் புழல் ஜெயிலா? ப்ரோ, நான் அர்ஜுன், உங்கள் நேபர், சின்ன வயசு பிளேமேட். நான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணதுக்காக எனக்கு 14 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா டாக்டர் சந்திரசேகர் ரொம்ப நல்லவர், அது எல்லாருக்குமே தெரியும். அவரை போய் நான் எப்படி கொலை பண்ணுவேன்? அன்றைக்கி ராத்திரி அவர் ரூமில் நான் தூங்கினது உண்மைதான், ஆனால் சத்தியமாக எங்கள் அப்பாவை நான் கொல்லலை. உங்களால் எனக்கு எதனா உதவி செய்ய முடிஞ்சால் மேலே படிங்க, இல்லைனா இதை அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டுருங்க. February 6th சாட்டர்டே நைட் பார்ட்டி முடிச்சுட்டு சம போதையில் வீட்டுக்கு வந்தேன். அப்போது அம்மா நீங்கள் இருங்க, நான் பார்க்குறேன்.
எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்களேன். இந்த மாதிரி உன்னை விட்டு விட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்க. நீ 1 கோடி ரூபாய் கொடுத்து MBBS சீட் வாங்கி கொடுத்தா வீட்டுல இருந்து வேற படத்தை திருடி எவ்ரி டே ட்ரக்ஸ், ஃபேக்ஸ், ட்ரிங்க்ஸ். விடுங்க. டேய், எங்கடா போற? நில்லுடா. இத பார், இனி உனக்கு தனி ரூம் கிடையாது. படிக்கிறதுக்கு ரூம் கொடுத்தா நீ இதுக்கா பயன்படுத்திக்கிற? இத பார், இனி நைட் என் கூட தான் தூங்குற. நான் சொல்றபடி தான் கேட்கிறேன். வா எங்கூட. என்னை விடுங்க. செம்ம போதையில் இருந்ததால என் கோவத்தை அடிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டேன். அப்போ அப்போ அதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸும் எனக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கே புரியல, உள்ளேருந்து பூட்டின ரூம்குள்ளே யார் வந்துட்டு போயிருக்க முடியும்? அதுவும் போனதுக்கப்புறம் எப்படி சாவியை அதே பக்கம் வச்சுட்டு போயிருக்க முடியும்? தலையே வெடிக்குது. பட் அன்னைக்கு ராத்திரி நடந்த ஒரு அன்யூஷுவலான விஷயம் என்னென்னா, குடிப்பழக்கமே இல்லாத எங்கள் அண்ணன் நைட் பார்ட்டிக்கு போயிருந்தான். தட்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கள் சித்தப்பா டாக்டர் குணசேகர் இல்லைன்னா என் மாமா ஸ்ரீதரை கேளுங்க. நான் வெளில வரலனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவை கொண்டவன் யாருன்னு எனக்கு தெரியணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு என்னவோ இந்த லெட்டர் ஜென்யூனாக தான் படுது. நீ கிரிமினல் லாயர் ஆகிறதுக்கு கடவுளாக காமிச்ச பாதைன்னு நினச்சிக்கோயேன். எனக்கும் இந்த லெட்டரை படித்து பார்த்தா இந்த கொலையில் ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி தான் தெரியுது. எக்ஸாக்ட்லி. டேக் இட் அப். பட் எப்படி? அப்பா, ஆஃபீஸ், மொரோவர் இதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபைன், உன் இஷ்டம். குட் நைட். சொல்லு. என்ன ஆஃபீஸில் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ, காலிலேருந்து அர்ஜுன் கேஸ் பார்த்தா ரிசர்ச் பண்ணிருக்கேன். வாட்? சீக்கிரம் வெயிட்டுக்கோ, சொல்கிறது நிறையா இருக்கு. இது அவன் சித்தப்பா, அப்பா, பாட்டி, அண்ணன். இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? ஸோ வாட் நெக்ஸ்ட்? அர்ஜுன் வீட்டுக்கே வா. ஃபர்ஸ்ட் நேரடி விசாரணை. அர்ஜுனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட முதல்ல ஆரம்பிப்போம். அப்போ தான் ஏதாச்சும் கிடைக்கும். முதல்ல யார்கிட்டேருந்து? என்ன ரமேஷ், வர அப்பா துணிலாம் சரி அயன் பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்படிலாம் இல்லைண்ணா. ஆமாம், அந்த பக்கத்து வீட்டு டாக்டர் பையன் அர்ஜுன், அவனை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டியா? அவன் தான் உங்கள் அப்பா கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கானே, உங்களுக்கு தெரியாது? தெரியும் தெரியும். அவன் என்ன அவங்க அப்பாவை கொள்ற அளவுக்கு மோசமானவனா? மோசமானவனா? அந்த வார்த்தைலாம் பார்த்தா என்ன? நீ சும்மா மற்றவங்க சொல்கிறத வச்சு சொல்லாத. அவன் என்னை போட்டு எப்படி அடிப்பான் தெரியுமா? அடிப்பானா? அவன் வீட்டில் கஞ்சாச்சும் மாட்டினதுக்கப்புறம் அவங்க அப்பா அவனை டெய்லி ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் வீட்டுக்குள்ளேயே விடுவார். அதுலேருந்து அவன் கடைக்கு வந்து டேய் இந்தா டெய்லி வந்து கொடுப்பேன், என் ஷர்ட்டில் வச்சு அனுப்பு. எல்லாம் முடியாதுண்ணா. முடியாதா? டெய்லி எனக்கு ஒழுங்காக வரல, அவ்வளோதான். என்ன விடுங்க, இந்த அம்மாவுடைய வேலைக்காரங்க தான் அர்ஜுன் வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, புட்டு புட்டு வைப்பாங்க. டாக்டர் குடும்பம் மாதிரி தங்கமான குடும்பத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த அர்ஜுன் பையன்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. எந்நேரமும் கஞ்சா ஊதிக்கின்னு போதையிலே கிடப்பான் நாய். அவன் கேரக்டர் எப்படி?
யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டான். அவங்க அண்ணனை மனுஷனா கூட மதிக்காது. ஏன் அவனுக்கும் அவன் அண்ணனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை தான். ஏன்டா ஏன் கப்ல காஃபி குடிக்கிற? இதில் என்ன உன் பேரை எழுதிருக்கு? அவங்க அண்ணன் நிதிஷ் எப்படி? தங்கமானவர். அவரு உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. எப்பவும் நிறைய புஸ்தகத்தை வச்சுன்னு படிச்சுன்னு இருப்பாரு. அவங்க சித்தப்பா டாக்டர் குணசேகர் சின்ன டாக்டர், ரொம்ப நல்ல மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஏழைகளுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. சரி, அவர் எந்த நேரத்துல வீட்டில் இருப்பாரு? பகலெல்லாம் வீட்டில் தான் இருப்பாரு. 5 வருஷமா நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துன்னு இருக்காரு. எங்க? எக்மோர் தர்மாஸ்பத்திரியில். தம்பி, டாக்டர் குணா ரொம்ப நல்ல மனுஷன். ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவம் பார்ப்பாரு. மாதம் அவங்க அண்ணனோட சேர்ந்து முகாமெல்லாம் நடத்துவார். அவங்க அண்ணன் டாக்டர் சந்திரசேகர் நல்லா தெரியுமா? தெரியும் மாவா தம்பி. அவர் ப்ரைவேட்டாக போகிறதுக்கு முன்னாடி நான் தான் அவருக்கு பிஏ. அதனால தான் டாக்டர் குணா அவர் கூடவே என்னை வச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஃபேமிலி உங்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்கு. ஓ தெரியுமே. சாருக்கு அம்மா, தம்பி டாக்டர் குணா, 2 பசங்க. அதில் பெரிய பையன் நிதிஷ் ரொம்ப மரியாதையானவன், கெட்டிக்காரன். ஆனால் அந்த சின்ன பையன் இருக்கானே ரொம்ப மோசமானவன், பாவி. பெத்த அப்பாவையே கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அர்ஜுன் மோசமானவங்கிறத கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல? கேள்வி பட்டிருக்கீங்களாவா தம்பி? தம்பி, உங்க சித்தப்பாட்ட இதை பத்திரமா கொடுத்துருங்க. தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இந்த சமூகத்துல நல்ல அந்தஸ்தோடையும் பேரோடையும் இருக்கிறவங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்க பேரை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஏய், எனக்கே அட்வைஸா? அண்ணே, அடி எதுவும் பட்டுச்சா? இல்ல தம்பி. இனிமே எது இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்க ப்ளீஸ். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்ல தம்பி. என்னடா எல்லாருமே அர்ஜுனை பத்தி இப்படி சொல்றாங்க? இந்த உலகத்துல கெட்ட பழக்கம் வச்சிருக்கவனோ கோவக்காரனோ எப்பவுமே மோசமானவன் தான். நீ இன்னும் நம்புறியா அர்ஜுன் இந்த கொலையை பண்ணலன்னு? அவசரப்படாத. நாளைக்கு காலைல அவங்க மாமாவை பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். ஓகே? சந்திர அண்ணனுடைய மர்டர் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக். எங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. அர்ஜுனை பற்றி சொல்லணும்னா ஹீஸ் ரிச் ஸ்பாயில் கிட். எங்கள் ஃபேமிலியில் என்னை தவிர அவன் யாருக்கும் பிடிக்காது. அதான் கிளியராக எழுதியிருக்கானே, ஏதாவது உதவினா மாமாவை கேளுங்கன்னு. சார், அர்ஜுன் அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அர்ஜுன் நல்லவன், ஆனால் ரொம்ப ரேஷ். அதனாலேயே என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியல. அர்ஜுனுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் உறவு எப்படி? ஒன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவங்க பாட்டி லக்ஷ்மி அம்மா மாதிரி ஒரு பாசம் காட்டுறவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவங்களுக்கே பிடிக்காத ஒருத்தன் இருக்கான்னா அது அர்ஜுன் தான். ஏன்? லட்சுமி அம்மா அவங்க வீட்டுக்காரி அவங்கம்மா அவங்க தாலி செயினை ஒரு ஃபோட்டோவில் மாட்டி விட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா செயினை காணும். பாட்டி, அந்த அர்ஜுன் போய் உங்க தாலி செயினை சேட்டு கடையில் அடக வச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த பணத்தை குடிச்சே காலி பண்ணிட்டான். வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏதாச்சும் ஹெல்ப்னா நானே கால் பண்ணுறேன். ஷூர், எனி டைம். இதான் ரைட் டைம். நாளைக்கு காலையில் அர்ஜுன் வீட்டுக்கு போக போகிறேன். ஃபைனலி. ஒரு ஆல் தி பெஸ்ட்லாம் கிடையாதா? ஆல் தி பெஸ்ட். யார் தம்பி, என்ன வேணும்? பாட்டி, நான் அர்ஜுனுடைய ஃப்ரெண்ட். பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில். பாட்டி பாட்டி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அர்ஜுன் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான், அது விஷயமா தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நீ இடத்த காலி பண்ணு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி,
உங்க பேரை நல்லதுக்கு தான் நான் போராடுறேன், புரிஞ்சுக்கோங்க. நீ சரிபட மாட்ட. நிதிஷ், நிதிஷ். தோ வந்துட்டேன் பாட்டி. நீ பக்கத்து வீட்டு பையன் தானே? உனக்கு என்ன வேணும்? வெளியே போடா. டேய் முட்டாள், அவன் எங்க அப்பாவை கொண்டவன். அவனுக்கு சப்போர்ட்டா நீ வந்த மரியாதை கெட்டுரும். அர்ஜுன் உங்க அப்பாவை கொண்டத நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? உள்ள இருந்து லாக் பண்ண ரூம்குள்ள எவன்டா போக முடியும்? போக முடியும். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் இல்லைன்னப்பா, எதிர்த்து பேசிட்டு இருக்க. வெளியே போடா. அர்ஜுன் உங்க தம்பி தானே, அவன் ஜெயில விட்டு வெளில வரதுல உங்களுக்கு அக்கறை இல்ல? நிதிஷ், அங்க என்ன சத்தம்? யாரு? என்ன பிரச்சனை? சித்தப்பா, எதுக்கு இவனெல்லாம் உட்கார வச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நல்ல எழுத்து. அர்ஜுன் தான் இதை பண்ணானான்னு எனக்கும் ஒரு டவுட் இருக்கு. இதை வேற ஒரு ஆங்கிலேருந்து பார்த்து உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா கோ ஹெட். தேங்க்யூ சார். அண்ட் சார், உங்க அண்ணனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்தாங்களா? மேபி இன் ப்ரொஃபஷன் ஆர் ஈவன் வெளியில? ப்ரொஃபஷனலாக சான்ஸே இல்லை. பட் ஒரு 6 மாதம் முன்னாடி இங்கே ஒரு பில்டர் வந்து அவருக்கு கொலை மிரட்டல் விட்டு போனான். அந்த ஒரு விஷயந்தான். எஸ், டெல் மீ. டாக்டர், இதோட என் மேனேஜர் உங்ககிட்ட 7 வாட்டி வந்துட்டு போயிட்டான். ஆனால் உங்ககிட்ட இருந்த ஒரு பதிலும் இல்லை. 8வது வாட்டி நான் வந்திருக்கேன். எனக்கு பதில் வேணும். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதெல்லாம் முடியாது அப்படின்னு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் 15 crores. நான் 20 crores தரேன். தயவு செஞ்சு கொடுத்து. சாரி, கிளம்பலாம். இன்னொரு 5 நாள் கழிச்சு மேனேஜர் வருவோம். ஒத்துக்கோங்க, இல்லைனா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. குட் லக். வேற ஏதாவது கேட்கணுமா? சார், எனக்கு கொலை நடந்த அந்த ரூமை பார்க்கணும். ஜஸ்ட் 5 minutes. சித்தப்பா, இவ டேஞ்சரான ஆளு. முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. இரு 5 நிமிஷம் போதுமா? போதும் சார். வாங்க. சித்தப்பா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் பொறுமையா இரு. 5 நிமிஷம் தான். போ. போதும் ஆராய்ச்சி, வெளியே வா. உள்ள இருந்து என்ன எடுத்த? ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. ஏதாவது கிடைச்சதா? நிறைய கிடைச்சிருக்கு. தம்பி, அந்த பில்டருக்காக நானே ஒரு 10 மட்டை பண்ணியிருக்கேன். அந்த ஆள் ஒருத்தனை போடணும் முடிவு பண்ணிட்டா ஊரறிய அந்த கொலையை அவன்தான் பண்ணான்னு தெரிகிற மாதிரி செய்வேன். இந்த மாதிரி திட்டுத்தனம்லாம் அவன் பண்ண மாட்டான்.
நம்ம பேசின எல்லாருமே அர்ஜுனோட அண்ணனை பற்றி உன்கிட்ட ரொம்ப நல்லா தான் சொன்னாங்க. ஆனால் அவன் மட்டும் ஏன் உன்கிட்ட அவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணான்? நோ ஐடியா. ஒருவேளை அர்ஜுனோட அண்ணன் தான் இதை பண்ணியிருப்பானோ? ஏன் அவசரப்படுற? இங்கே பார், இது அர்ஜுன் அப்பா ரூமில் எடுத்த ஃபோட்டோஸ். நல்ல கவனி. உயில் எழுதுவது எப்படி? ஹவு டு ரைட் அ வில். உயில் எழுதணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இது ஒரு பக்கமான கைடு. இது என்ன டேட்? புக் வாங்கின டேட். அவர் சாவறதுக்கு கரெக்டாக 1 மாதம் முன்னால் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் உயில் எழுதணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது யாருக்கும் பிடிக்கல. எதை வச்சு சொல்ற? பார், இது உங்க அப்பா கடைசியாக படிச்சுட்டு இருந்த சாப்டர், டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் 2 heirs. அவங்க அப்பா அவர் சொத்தை அர்ஜுனுக்கும் அவங்க அண்ணன் நிதிஷ்க்கும் எழுதி வைக்கணும்னு நினச்சிருக்காரு. அது அவங்க சித்தப்பாவுக்கு பிடிக்கல. புரியலையே. ஹிந்து ப்ராப்பர்ட்டி லாவில் இன்டர்ஸ்டேட் சக்சஷன் படி ஒருத்தர் உயிர் எழுதாமல் இறந்துட்டார்னா அவரோட சொத்து அவர் வாரிசுக்கு மட்டும் போவாது. அப்புறம் அவரோட மனைவியும் அம்மாவும் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சரிசமமாக போகும். ஆனா நம்ம கேஸ்ல பாட்டி மட்டும்தானே உயிரோட இருக்காங்க. ஸோ 2ஆ பிரிய வேண்டிய சொத்து இப்போ 3ஆ பிரிஞ்சிருக்கு. இதனால சித்தப்பாக்கு என்ன லாபம்? சிம்பிள். பாட்டியோட வாரிசு யாரு? சித்தப்பா. பாட்டிக்கு 75 வயசு. இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அது அவருக்கு தானே. பா, மாஸ்டர் பிளான். ஆனா இத சொன்னா கோர்ட்ல ஒத்துப்பாங்களா? எவிடன்ஸ் இல்லாம கோர்ட்ல எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே வேஸ்டா? எப்பவுமே ஒரு லைன் வரைய 2 பாயிண்ட் தேவை. அதுல ஒரு பாயிண்ட் நம்ம கிடைச்சிருக்கு. இன்னொரு பாயிண்ட் கூடிய சீக்கிரமே கிடைக்கும். ஏம்மா, நல்ல புத்திசாலி பொண்ணு தானே நீ? ஏன் இப்படி இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க? அப்பா, ஏண்டா 5 நாளாக ஆஃபீஸ்க்கு போகல. அந்த ஆட்டெல்லாம் ஜூனியர் சேர்றதுக்கு தவம் செஞ்சுருக்கணும். அப்பா, அப்படி இல்லைப்பா. என் வீட்டில் இன்னொரு உயிர் போகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. புரியுதா? என் பையனாக இருக்கணும்னா ஒழுங்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற வழியா பார். இல்லை, நான் பெரிய புடுங்கி அப்பாவுக்கு தெரிய இதெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சா என் மூஞ்சிலேயே முடிக்க. அந்த கேஸில் இருக்கிற ஓட்டையெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சியா? சார், இல்லை சார். அனு. எஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ம், தேங்க்யூ சார். ஹே, உன் லேப்டாப்ல இருக்கிற போட்டோஸை நான் இன்னொரு தடவை ஃபுல்லா பார்த்தேன். அதுல எனக்கு ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு. என்னது? அர்ஜுன் அப்பா டேபிள்ல உயில் எழுதுவது எப்படிங்கிற புக் பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தது. அது ஜூம் பண்ணி பார்த்ததுல பேஷண்ட் நேம் மிஸ்ஸஸ் சுப்புலக்ஷ்மி அண்ட் பேஷண்ட் கோட் 12930 இருந்தது. பேஷண்ட் கோட் வச்சு எங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்ததுல பாட்டிக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர். அவங்க எப்போ வேணாலும். ஓகே, காட் இட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி, அர்ஜுனோட அப்பா சாகிறதுக்கு 2 மாசம் முன்னால தான் பாட்டிக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல, அர்ஜுன் அப்பா செத்ததுக்கும் அவங்க பாட்டி சாக போறதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. ஹலோ சார். சொல்லுங்க. அர்ஜுன் விஷயமா உங்ககிட்ட ஒரு. எங்கடா வந்த? வெளியே போடா. சரியா சொன்னேன். ஏய், வெளியே போறியா இல்லை உன்னை வேற மாதிரி டீல் பண்ணிட்டுமா? பிரதர், அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, பொறுமையும் வேணும். அப்போதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏய், எனக்கே அட்வைஸா? தான் சொந்த அண்ணனை கொலை பண்ணிட்டு அவரே அவ்வளோ கூலா டேய், இருக்கு. போதும் நிறுத்துறா. சித்தப்பா, என்ன வளர்றாவன்? டேய் எந்திரா. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் எங்கிட்டயே வந்து நிக்கிறியா? நீ எங்கேயுமே சுத்தாம ஒரு அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? விட்ட ஓவரா பேசுற. பூட்டி இந்த ரூமுக்குள்ள யாரால நுழைய முடியும்? உன்னால போக முடிஞ்சதுனால தானே உள்ள போனேன். ஏய், உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கடா? பொறுமை, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நிதிஷ், நீங்க ரூம்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கோங்க.
இப்படி தானே உள்ளே போனீங்க? இப்போ திறந்துட்ட. அன்னைக்கு போலீஸ் வரும்போது உள்ள சாவி வச்சு லாக் பண்ணியிருந்தது, அதுக்கு என்ன சொல்ல போற? அதுக்கு தான் வரேன். நிதிஷ் கொஞ்சம் வெளில வாங்க. Hence, proof. இல்ல இதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. அங்க எவிடன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? சார், நான் என்ன சரியா அறிமுகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஐம் விக்னேஷ், அட்வொகேட் ராஜேஷ் பிரவீன்குமாரோடைய ஜூனியர். ஹலோ. என்ன சார், 3 மாசம் ஆச்சு. உங்க பிரச்சனை என்னன்னு புரியுது. ஒரு 15-20 நாள் டைம் கொடுங்க. அந்த கேஸ்ல ஓட்டையெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சியா? எவிடன்ஸ் கேட்டிங்கல்ல, வாங்க. என் சீனியர் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ப்ராப்பர்ட்டி லாயர் இருக்கிறதுனால அவர் சேஃப்டிக்காக கிளைண்ட் மீட்டிங்ஸை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார். அதில் ஒன்று பார்க்குறீங்களா? சார், எப்படியோ எங்கள் அண்ணனோட கதையை ஒரேடியாக முடிச்சிட்டேன். எங்கள் அம்மாவும் 2 மாதத்தில் போயிடுவாங்க. இந்த 2 பசங்க தான் சார் பெரிய இடைஞ்சலாக இருக்காங்க. அதில் அந்த அர்ஜுனோட தொல்லை 14 வருஷத்துக்கு கிடையாது. இந்த நிதிஷ் தான் பிரச்சனையே. சார், பேசாமல் எப்படியாவது இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு மொத்த சொத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்களேன் சார். அதில் நான் உங்கள்கிட்ட பேசின மாதிரி உங்கள் ஷேரை கொடுத்துட்றேன். என்ன சார், இது கோர்ட்டில் சொல்லுமா? இவ்வழக்கில் அனைத்து ஆதாரங்களும் டாக்டர் குணசேகரனுக்கு எதிராக இருப்பதால் இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. மேலும் அர்ஜுனை நிரபராதி என்று கருதி இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. எக்ஸலண்ட் ரிசர்ச் சார். உங்ககிட்ட நானும் ஜூனியரை சேர்ந்துக்கலாமா சார்? ஆஃபீஸ்க்கு வா. தேங்க்யூ சார். நம்ம கேஸும் பெஞ்ச்மார்க் கேஸாக தான். ஆமாஞ்சி. செக்ஷன் 45 பியூர் இன்டர்பிரேஷன் இந்த கேஸ்ல தான் பார்க்கணும் சார். ஹாய் விக்னேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். யா, தேங்க்ஸ். ஓகே, வரேன் சார். ப்ரோ, உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்லுறதுன்னு எனக்கு தெரில ப்ரோ. என்ன வேணால் கேளுங்க ப்ரோ, நான் கொண்டு வந்து தரேன். நான் கேட்குற வேலையை
உங்களால் கொடுக்க முடியாது. இல்லை ப்ரோ, நீங்கள் எவ்வளோ வேணா கேளுங்க ப்ரோ, நான் கொடுக்குறேன். குடி, போதை, கோவம், இந்த மூணுத்தையும் விட்டுருங்க. அதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ். விட்டுட்டுறேன் ப்ரோ. என்ன டாக்டர் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுனுக்கிறேன்னு சொன்னாங்க, ஜெயிலில் வந்து உட்காந்துக்கிற. இனிமேலாச்சு ரொமான்ஸ் பண்ணுவியா இல்ல கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்திட்டு இருக்க போறியா? நீதி நிலைக்க திறந்த புத்தகம், நேர்மை வழியில் திறக்கும் புத்தகம், வெற்றி கொடுக்க திறந்த புத்தகம், தடைகள் உடைக்க திறக்கும் புத்தகம்.